ஆக்சுவலா இப்போ நமக்கு வந்து எக்ஸைஸ் 4.3ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. ரொம்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் மெத்தட், நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் வச்சு நம்ம அதுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே காசு இருக்கா, அப்புறம் இங்கே என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் காசு இன்வர்ஸை பார்த்துங்க. சைன் இன்வர்ஸையும் காசு இன்வர்ஸை பார்த்துங்க, டேன் இன்வர்ஸையும் காசு இன்வர்ஸை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு லெட் இந்த சைனஸ் நம்ம நான் எக்ஸ்னு எடுத்துறேன். லெட் சைனஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் அதாவது சைனஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துறேன். இப்போ சைனஸ் இந்த பக்கம் லெஃப்ட் வந்து ஆகும், சைன் ஆகுமா? இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வந்துடலாமா? நமக்கு எக்ஸ் சைன் எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் நான் போடுறேன். அப்போ இதான் ஆப்போசிட்ல சைன் தான் உங்களுக்கு தெரியும், அது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் தானே. அப்போ ஆப்போசிட் 4 ஹைபோட்டனஸ் 5 வருமா? அப்போ அட்ஜஸ்ட் நம்ம தேவை. அட்ஜஸ்ட் அது ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அது ஆப்போசிட் ஸ்கொயரா, ரூட் 9 வருமா? ரூட் 9 3. இப்போ அட்ஜஸ்ட் 3 ஆச்சா? நம்ம காசு தான் தேவை, காசு இன்வர்ஸ் தான் தேவை இல்லையா? அப்போ காஸ் எக்ஸ் கண்டிங்க. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்ட் பை ஹைபோட்டனஸா, அப்போ அட்ஜஸ்ட் 3 பை ஹைபோட்டனஸ் 5. அப்போ எக்ஸ் வரும், இந்த காசு இந்த பக்கம் வச்சுன்னா காசு இன்வர்ஸ் ஆயிடுமா? அப்போ 3/5. அப்போ பாருங்க நமக்கு எக்ஸுக்கு சைனஸ் இருந்தது, எக்ஸுக்கு காசு இன்வர்ஸ் ஆச்சு. அப்புறம் நமக்கு இந்த சைனஸ் 4/5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 3/5 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல என்ன பண்ணுங்க, லெட்டு ஒய் ஈக்குவல் டு என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 எடுத்துங்க. ஒரு tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், tan ஆயிடுமா? tan y ஈக்குவல் டு 3/4. tan ஆக்சுவல் என்னது ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட்டா, ட்ரையாங்கிள் கூட போட்டுருங்க. சரி, ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் குறைஞ்சிடலாமா? இப்போ வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் இங்கே. எங்க வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யா, எக்ஸ் நமக்கு வந்தது 3/5 இன்ட்டு ஒய் நமக்கு வந்து 4/5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 9/20 போடலாமா? இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 16/25. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/25 வருமா? பிளஸ் இங்க நமக்கு இப்போ எல்சியம் தான் வரும், ஓகே 25 வருமா? 25 மைனஸ் 9. அதேபோல் இங்கே வரும் 25 மைனஸ் 16/25 வந்துடும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/25 பிளஸ் இங்கே நமக்கு 25 மைனஸ் 9 16 வரும், ரூட் தானே வரும் 4/5 வந்துடும். அதே போல் இங்கே வரும் 25 மைனஸ் 16 9 ரூட் தானே நமக்கு 3/5 வந்துருமா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/25 பிளஸ் வந்துடும் 12/25. ஆன்சர் வரும் நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 24/25. காஸ் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணா நமக்கு 24/25 which belongs to the -1 வந்து நமக்கு +1 வந்துடும். இதுதான் ஆன்சர்.